அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜஸ்ட் ஃபார் யூ ஜேஎஃப்யூ. இன்றைக்கி நம்ம லெஃப்ட் ஓவர் சப்பாத்தி வச்சு ஒரு சூப்பரான ஸ்நாக் தான் பார்க்க போகிறோம், தொக்கு உருண்டை. ஸோ வந்துட்டு சப்பாத்தி மிஞ்சிருச்சுன்னா கவலைப்பட வேணாம். ஸோ இந்த மாதிரி சப்பாத்தியை நல்லா பிச்சு போட்டு நம்ம ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்மகிட்ட வேர்க்கடலை இருந்துச்சுன்னா வேர்க்கடலையும் அதுக்கப்புறம் நம்ம தேங்காயும் சேர்த்துட்டு நல்லா சூடு பறக்க நல்லா வறுத்துக்கோங்க. ரொம்ப கலர் சேஞ்ச் ஆகணும்னு நல்லா சூடு பறக்க, இது ஏற்கனவே வறுத்த கடலை தான். ஸோ அதனால் சூடு மட்டும் வந்துச்சுன்னா போதும். அது கூடவே நம்ம சேர்த்துக்கலாம். கூடவே நம்ம நாட்டு சர்க்கரை எடுத்து வச்சுருக்குறோம். நாட்டு சர்க்கரை இல்லை வெல்லம், ஏதோ ஒன்று உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஸோ நாட்டு சர்க்கரை இனிப்புக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம். வேணும்னு நீங்கள் ஒரு ஏலக்காய் கூட நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம். இதை நல்லா அரைச்சிக்கோங்க. சப்பாத்தி எல்லாம் அந்த உருவம் நல்லா ஃபுல்லாக மறையிற அளவுக்கு நல்லா அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு இந்த மாதிரி நீங்கள் பிடிச்சிங்க, நெய் கூட விடணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி பிடிச்சிங்கனாலே உங்களுக்கு நல்லா அழகாக உருண்டையாக வந்துடும். இதை நீங்கள் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா டெய்லிக்கும் ஸ்நாக்ஸ் தேவைப்படுறப்ப இந்த மாதிரி கண்டதை வாங்கி சாப்பிடாமல் இந்த மாதிரி ஒரு ஹெல்த்தியான ஒரு ஆப்ஷனாக ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுக்கலாம். ஸோ டயட்டில் இருக்கவங்க அந்த மாதிரி இருக்கவங்களுக்குலாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு வேண்டானா நீங்கள் நாட்டு சக்கரை கூட சேர்க்காமல் அப்படியே கூட நீங்கள் உருண்டை பிடிச்சி நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். லெஃப்ட் ஓவர் சப்பாத்தி இருந்தால் அது வீணாக்காமல் இந்த மாதிரி கண்டிப்பாக செஞ்சு வச்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். வேறு ஒரு வீடியோ உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ, பாய்.